ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த டென்சஸ் இந்த காலங்கள் அப்படிங்கிற போது இது ப்ரெசென்ட்ல அதாவது நிகழ்காலத்துல எப்படி பேசலாம், பாஸ்ட்ல அதாவது இறந்த காலம் அண்ட் ஃபியூச்சர் எதிர்காலம். ஸோ இந்த மாதிரியான காலங்கள்ல பிரிச்சு பிரிச்சு எப்படியெல்லாம் பேசலாம், எப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ப்ரெசென்ட்ல பேசுறீங்கன்னா கண்டினியூஸா நடந்துட்டு இருக்க விஷயத்த வந்து நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்களோ, இல்ல முடிஞ்ச விஷயத்த நீங்க ரெஸ்பாண்டிங் கொடுக்குறீங்க, இல்ல நடக்க இருக்கிறத நீங்க ரெஸ்பாண்டிங் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது, அப்போ ஒவ்வொரு காலங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒவ்வொரு டென்சஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு? 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸுமே நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுது? ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரூல ப்ரொவைட் பண்ணுது. அந்த ரூலுக்கு ஏத்த மாதிரி நமக்கும் வாக்கியங்கள் எப்படி அமையுது? அழகா அமைஞ்சிட்டு இருக்கு இல்லையா? ஸோ என்னதான் ரூல் இருந்தாலுமே அந்த ரூலை இண்டிகேட் பண்றதுக்கு யார் வேணும்? ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு மெயின் ரோல் நமக்கு தேவை இருக்கு இல்லையா? ஸோ அந்த சப்ஜெக்ட்ங்கிற ரோல் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு அந்த வேர்ப் ஃபார்மா இருக்கட்டும், இல்லாட்டா நம்மளுடைய ரூலா இருக்கட்டும், அதை கரெக்டா அசைன் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் மோரோவர் நமக்கு என்ன சப்ஜெக்ட் கிடைச்சாலும், என்ன ரூல் கிடைச்சாலும் ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஆக்ஷன் செயல் வார்த்தைகள் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, அந்த சென்டென்ஸை வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கும் இல்லையா? ஸோ சென்டென்ஸை வாக்கியங்களை ஹைலைட் பண்ணி கொடுக்கும்போது எந்த சென்டென்ஸ் எப்படி மீன் ஆகுது அப்படிங்கிறத ஹைலைட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ ஆக்ஷன் வேர்ப் வந்து ரொம்ப மேண்டேட்டரியா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்னைக்கான ரூல், இன்னைக்கான சென்டென்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல வந்து நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பார்க்க போறோம். சின்ஸ் நம்ம ஆல்ரெடி பாசிட்டிவ் பார்த்ததால நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். நெகட்டிவ் வரும்போது நாட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றோம். தென் வேர்ப் ஃபார்ம் V1, V2, V3. So V1ங்கும் போது which is indicate present, V2 வந்து past, V3 வந்து past participle. So V1 வந்து when, V2 அப்படிங்க வரும்போது one, V3யும் one. ஸோ டபிள்யூட சவுண்ட் வந்து அப்படிங்கிறதுனால ஒன் அப்படின்னு வரும். ஸோ மேபி அந்த நம்ம ஒன் ONE ஒன் அதையுமே அப்படிதான் சொல்லுவோம். பட் ONE ஒன்னுங்கிறது இட்ஸ் நம்பர். ஸோ இது நமக்கு வந்து ஒன் அப்படிங்கிறது வெற்றி, அதாவது நம்ம ஹாப்பினஸ், அதாவது நம்ம ஜெயிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அதை சொல்லக்கூடியது. ரெண்டுக்குமே சவுண்ட் வந்து ஒரே சவுண்ட் கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து ஓ ஒன் அப்படிங்கிறது, இது வந்து அதாவது இவ்வு ஊ ஸோ ஒன் அப்படின்னு வரக்கூடியது. ஸோ சவுண்ட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். வென் அப்படிங்கிறது வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவே ஒன் V2 அண்ட் V3 எப்படி சொல்லலாம்னா வெற்றி பெற்றார். ஸோ வெற்றி பெற்றார் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ வின் ஒன் ஒன். ஸோ வேர்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துருங்க. ஸோ சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு? ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? சப்ஜெக்ட்ல இருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட்ல இருக்கும் போது அந்த சப்ஜெக்ட் ரோலை நம்ம எப்படி வந்து ரூல்ஸ்குள்ளார கொண்டு வரலாம்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரூல் என்ன இருக்குன்னு எழுதிடுவோம். ரூல்னும் போது இண்டிகேட்ஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் will or shall plus negative perspectனால not, perfect வரும்போது have plus V3. V3 வரும்போது indicates past participle. ஸோ அப்போ நமக்கு என்ன ரெடி ஆயிடுச்சு? ரூலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சப்ஜெக்ட் ரெடி, will or shall anything can be used. Perspective நெகட்டிவ்னால, பர்ஃபெக்ட்னால have, and V3 வந்து past participle. ஸோ ரூல் ரெடி. இப்போ சென்டென்ஸ் எழுத போறோம். எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட் அப்படிங்கும் போது விச் இஸ் நாட் மென்ஷன், இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்க ஒரு காமன் ஜெண்டரா கூட நீங்க சொல்லலாம். ஸோ நான் த டீம் அப்படின்னு எடுக்கிறேன். த டீம் ஷல் நாட் ஹாவ் ஒன். ஸோ அப்ப த டீம் அப்படிங்கிறது யாரு? ஸோ அந்த அணி, ஒரு குரூப்பா இருக்கவங்க தான் டீம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ த அணி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்? வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஷல் நாட் ஹாவ் ஒன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ எதை அப்படின்னும் போது the team shall not have won 5 awards. ஸோ இட்ஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட விஷ் தான். 3, 4, 2, 1 எது வேணா சொல்லிக்கலாம். ஸோ அப்படிங்கிற சொல்லுவோம். ஸோ அப்போ இதை எழுதும் போது எப்படி சொல்லலாம்னா
ஸோ அந்த அணி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, 5 விருதுகளை won. வெற்றி பெற்றிருக்க shall not இல்லையா, மாட்டார்கள். ஸோ அப்போ அந்த அணி என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, 5 விருதுகளை வெற்றி பெற்றிருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த 5 அப்படிங்கிறது நம்மளோட விஷ் தான். அந்த அவார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட தான். இதுதான் கொடுக்கணுன்றது கிடையாது. நீங்க உங்களுடைய டிபெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது கேம் பத்தி கூட நீங்க வச்சுக்கலாம். த டீம் ஷால் நாட் ஹேவ் ஒன் த கிரிக்கெட் கேம், இல்ல வாலிபால் கேம், இல்ல த மேட்ச் அப்படின்னு பொதுவான முறையில கூட நீங்க சொல்லிக்கலாம். இல்லைன்றது நான் இப்போ இந்த அவார்ட்ஸ்னு எடுத்துக்கிறேன். நீங்க வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட் இல்லைன்னா வந்து கேஷ் வவுச்சர்ஸ் அந்த மாதிரி எனிதிங் கேன் பி டேக். ஸோ ஆனால் அது எப்படி சூட் ஆகணும்னா நீங்க எடுத்திருக்க சப்ஜெக்டையும் நீங்க எடுத்திருக்க ஆக்ஷனையும் என்ன பண்ற மாதிரி இருக்கும், சூட் பண்ற மாதிரி, அதாவது மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மேட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், சென்டென்ஸை ஜம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்மேஷன் ப்ராப்பரா வரும். ஏன்னா இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கும் தமிழ்ல எழுதுறதுக்கும் ஜம்பிளிங் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம், ஓகே அந்த அணின்னு வந்துருச்சு. இப்போ இதே ஜம்பிள் வரும்போது அடுத்து எங்க இருக்கு, லாஸ்ட்ல கொடுத்துருக்க இந்த 5ங்கிறது 2வதா வந்திருக்கு, விருதுகள் 3வதா வந்திருக்கு. ஸோ அப்படியே என்ன இருக்கு, ஜம்பிள் ஆயிருக்கு. வெற்றி அப்படிங்கிறது எங்க இருக்கு, இங்க இருக்கு இல்லையா. அப்போ இது 4வதா வந்திருக்கு, வெற்றி பெற்றிருக்க. தென் மாட்டார்கள் வரும்போது இங்க 5வது. அப்படியே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஜம்பிள் ஆகும். ஸோ ஜம்பிள் ஆகுறதுனால உங்களுக்கு இதுவும் இதுவும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஆக்ஷனையும் உங்களோட சப்ஜெக்டுக்கும் ஏற்ற மாதிரி சென்டென்ஸை வந்து நீங்க ஃபார்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஈஸியா இருக்கும். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் வின் ஒன் ஒன் அப்படின்றத வச்சு நம்ம இன்னைக்கான சென்டென்ஸை மேக் பண்ணியிருக்கோம். அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸை வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.